பிரதமர் பயந்துக்கிறாருன்னு சொல்றீங்க. ஆமா பயந்துக்கிறாரு. அதான் மேட்ரு. பிரதமர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பெண் எம்பிக்களுக்கு பயப்படுறாரு அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டெல்லியில என்னதான் நடக்குது? நாடாளுமன்றத்துல நாட்டோட பிரதமர் மக்களவைக்கு வரல, நீங்க எல்லாம் காரணம்ன்றாங்க. நீங்க தாக்க முற்பட்டதுனால அவரு வரல அப்படின்ற செய்தி. நாடாளுமன்றத்துல என்ன நடக்குது, ஏன் பிரதமர் வந்து வரல அப்படின்னா அவர் வந்து பயப்படுறாரு. என்ன நடக்குது இந்திய எல்லையில, ஏன் இந்திய பாதுகாப்புக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி நம்ம விவாதிக்கிறதுக்கு பேச ஆரம்பிக்கிறார். உடனே பிரதமர் அவையிலிருந்து அவர் ஏதோ ஒன்று சொல்றாரு உள்துறை அமைச்சர் அவர்கிட்ட. உடனே உள்துறை அமைச்சரும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் எந்திரிச்சு ராகுல் காந்தி அவர்களை பேசக்கூடாது கடுமையா வந்து எதிர்க்கிறாங்க. இதுதான் மேட்ரு. இதை விட நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன இருக்கு நாடாளுமன்றத்துல? அப்ப உடனே அவர்கள் சபாநாயகருக்கு அழுத்தம் கொடுத்து சபாநாயகர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேச விடாம மைக் அமைக்கிறார். இது வந்து தொடர்ச்சியா ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு 4 நாள் வந்து தொடர்ச்சியா நடக்கும். போராட்டம்ங்கிறது வந்து ஒரு தீவிரமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு பிரதமர் வர பயந்துக்கிறார். இதுதான் மேட்ரு. பிரதமர் பயந்துக்கிறாருன்னு சொல்றீங்க. ஆமா பயந்துக்கிறாரு. அதான் மேட்ரு. பிரதமர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பெண் எம்பிக்களுக்கு பயப்படுறாரு அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம் வந்து யாருக்குமே தெரியல, பிரதமருக்கே தெரியலன்னு தான் சொல்றாங்க. விவசாயிகளுக்கும் சிறு குறு நடுத்தர தொழில் மொத்தமா முடிச்சுட்டாங்க. அதானி மூலமா தான் பாஜகவினுடைய பணம்ங்கிறது வந்து முழுக்க வந்து அதானி கிட்ட தான் பாஜக கொள்ளையடிக்கிற பணம் எல்லாம் அதானி கிட்ட கொடுத்து வைக்கிறது. இப்ப அதானியை வந்து யூஎஸ் ஆர்ம்ஸ் பண்ணாங்கன்னா பாஜகவினுடைய மொத்த வந்து பைனான்சியல் நெட்வொர்க்கும் எக்ஸ்போஸ் ஆயிடும் இந்திய மக்களுக்கு. அவரை பேச விடாத அளவுக்கு எதிர்கட்சிகள் இப்படி பண்ணிடுச்சே அப்படின்ற எண்ணம் போகாதா மக்கள்கிட்ட? நாடாளுமன்றத்தை எதிர்கட்சிகள் கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்றது ஒரு அரசாங்கத்துக்கு அவமானம் இல்லையா? இது கூட ஒரு பிரதமர் பயப்பட்டாருன்னா எப்படியாவது ஊடகங்களை பார்த்து பயப்படுறாரு, கேள்வி கேட்கிறவங்களை பார்த்து பயப்படுறாரு, நாடாளுமன்றத்துக்கு வர பயப்படுறாரு, சீனாவுக்கு பயப்படுறாரு, அமெரிக்காவுக்கு பயப்படுறாரு. எதுக்குதான் அவர் பிரதமரா இருக்காரு? நம்ம நாட்டுக்கு இது ஆபத்து இல்லை. அன்னைக்கு காலையில ராகுல் காந்தி உள்ள வரும்போது, நாடாளுமன்றத்துக்குள்ள வரும்போதே அந்த நரவணை எழுதின புத்தகத்தோட வந்து இன்னைக்கு வந்து பிரதமர் வரமாட்டார் அவைக்கு, ஒருவேளை வந்தா நான் இதை கொடுப்பேன், இந்த பரிசை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுவே ஆல்ரெடி இவங்க பிளான் பண்ணிட்டார், வரமாட்டாங்கன்னு ராகுல் காந்தியே சொல்றாருன்னா இவரே தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு. அதுதான் நாங்க சொல்றோமே, பயப்படுறாரு. அவர் வரவே வந்திருக்கவே மாட்டாரு. அதுக்கு எதுக்கு இங்க இவ்வளவு பில்டப் சொல்றாங்கன்னு எங்களுக்கு இல்ல. பயப்படுறாரு. அவரு வந்தா கேள்வி கேட்பாங்க, கேள்விக்கு பதில் சொல்லணும். பயப்படுறவரா இருந்தா மாநிலங்களவைக்கு ஏன் போகணும்? இந்த மாதிரி ஒரு அமெரிக்காவுக்கோ வேறு நாட்டுக்கோ நலன் கொடுக்கிற ஒரு ஒப்பந்தத்தை எந்த நாட்டு பிரதமர் போட மாட்டாங்க. இந்தியா பிரதமர் மட்டும். இதுதான் உலகத்திலேயே வந்து தன்னுடைய நாட்டினுடைய நலன்களை சமரசம் செய்து அமெரிக்காவின் நலன்கள், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்ங்கிற போஸ்டுக்கு வலிச்சேர்த்திருக்கிறாரே ஒழி அந்த மாதிரி ஒரு பிரதமர் வந்து வரவே மாட்டாரு. அவர் சொல்ல வேண்டியது நாங்களே சொல்லுவோம். பிரதமரினுடைய தேசபக்தியே கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு இது. மோடி அவர்களுக்கு வாழ்த்து பாப்பாங்க, நாங்க இங்க போய் உட்கார்ந்துருக்கோம். அதுக்குதான் எங்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து இந்தியா முழுக்க ஓட்டுப்படைகள் அனுப்பிச்சிருக்காங்களா? இல்ல நரேந்திர மோடி அவர்களும் சபாநாயகர் எழுதி கொடுக்கறத தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா கூட்டணியின் தலைவர்களும் நாங்கள் பேசணும் அவங்க எதிர்பார்க்கிறாங்களா? அதெல்லாம் நடக்காது. அவங்க சொல்ற பாயிண்ட், இது வெளியாகாத புத்தகத்தை எப்படி நம்ம அதை கோட் பண்ண முடியும், அதை சொல்ல முடியும் தானே கேட்கறேன். i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம். வாங்க. கால் 9962557557. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சில செய்திகள் ஆச்சரியப்படுற வகையில, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில இருக்கு. டெல்லியில என்னதான் நடக்குது? நாடாளுமன்றத்துல நாட்டோட பிரதமர் மக்களவைக்கு வரல. குடியரசுத் தலைவரின் அவங்களுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல ஒரு பேசணும், ஆனா பேசல. என்ன ரீசன் பார்த்தா சபாநாயகர் சொல்றது இன்னும் பேரதிர்ச்சியா இருக்கு. நீங்க எல்லாம் காரணம்ன்றாங்க. நீங்க தாக்க முற்பட்டதுனால தாக்கிடுவீங்களோ அப்படின்ற அச்சத்துல அவரு வரல அப்படின்ற செய்தி. உண்மையிலேயே இப்படி ஒரு செய்தி இந்த நாட்டினுடைய வரலாற்றுல இப்படி ஒரு செய்தி இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. என்னதான் பண்ணீங்க? இல்ல, பாஜகவையும் பொய்களையும் கட்டுக்கதைகளையும் நம்ம பிரிக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அத வந்து ஒரு சபாநாயகர் செய்யறதுங்கிறது இருக்குல்ல, அது வந்து எங்களுக்கே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. நாடாளுமன்றத்துல என்ன நடக்குது, ஏன் பிரதமர் வந்து வரல அப்படின்னா அவர் வந்து பயப்படுறாரு. நாடாளுமன்றத்துல குறிப்பா மக்களவைக்கு வர்றதுக்கு, எதிர்கட்சிகளுடைய கேள்விகளை எதிர்கொள்றதுக்கு, குறிப்பா லீடர் ஆஃப் அப்போசிஷன் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய உரைக்க ரொம்ப பயப்படுறாரு. பாஜகவும் பயப்படுறாங்க. அதனாலதான் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க,
குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல முதல்ல பாஜக பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க எதிர்கட்சியில பேசணும், ஆப்வியஸா லீடர் ஆஃப் அப்போசிஷன் மக்களவை எதிர்கட்சி தலைவர் தான் பேசணும். அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசவே இல்லை, நரவானேன்னு ஒருத்தரோட பேரை சொல்றாரு. அவர் யாரு? அவர் வந்து இந்திய ராணுவ தளபதி, ஒரு மிக முக்கியமான ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு இந்திய ராணுவத்தினுடைய முன்னாள் தளபதி. அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி 2020 சீன பீரங்கிகள் அவர்களுடைய காலாட்படையுடைய உதவியோட நம்மளுடைய நாட்டை நோக்கி, எல்லை நோக்கி முன்னேறி பக்கத்துல வராங்க. அப்ப நம்ம ராணுவம் வந்து தாக்குதலுக்கு தயாராகுது. அப்ப தாக்குதலுக்கான அனுமதி ஜோஷின்னு அங்க இருக்கிற கமாண்டர் வந்து கேட்கிறாரு ராணுவ தளபதி. இந்தியால வந்து அரசியல் தலைமை பிரதமர் அளவுலதான் முடிவெடுத்துதான் நம்ம ஒரு நாட்டை தாக்கணுமா, எந்த அளவுக்கு தாக்கணும் வேணாமாங்கிறது முடிவெடுப்பாங்க. நம்ம பாகிஸ்தான் கிடையாது. நம்மளுடைய ஆர்மியை என்ன வேணாலும் செய்யறதுக்கு நம்ம ஒரு ஜனநாயகம், நம்மளுடைய ராணுவம் நம்ம அரசியல் தலைமைக்கு அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டது. அப்ப வந்து அவர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு போன் பண்றாரு. அவர் உடனே நான் வரேன்னு சொல்றாரு. இப்படியே ஒரு 2 மணி நேரம் போயிருது. பிரதமர் முடிவே எடுக்க முடியாம இருக்காரு பிரதமர். அதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க. இனிமே நம்ம தாக்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க ஜோஷிங்கிற கமாண்டர் அங்கிருந்து. அப்ப திருப்பியும் அவர் வந்து ரொம்ப பிராண்டிக்கா எல்லாருக்கும் கால் பண்றாரு. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு பண்றாரு, பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு பண்றாரு, அஜித் தோவலுக்கு பண்றாரு, எல்லாருக்கும் அவர் போன் பண்றாரு. ராணுவத்தினுடைய தலைமை தளபதி, முப்படைகளின் தளபதிக்கு போன் பண்றாரு. ஒன்னும் வேலையாகல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு, நீ வேற வழி இல்ல, கிட்ட வந்துட்டாங்க, 100 மீட்டருக்குள்ள இருக்காங்கன்னு சொல்றப்ப பிரதமர் அப்ப கூட ஒரு முடிவெடுக்க முடியாம, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்கன்னு சொல்றாரு. இது எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இந்திய சுதந்திர வரலாற்றுல அது சீனா மாதிரி ஒரு மோசமான ஒரு நமக்கு இருக்கிற ஒரு எதிரி நாடு நம்மளுடைய எல்லையை நெருங்குறப்ப முடிவெடுக்க முடியாம இருக்கிற ஒரு பிரதமரை வச்சு நம்ம என்ன பண்றது? இதுதான் அந்த புத்தகத்துல எழுதியிருக்கு. சோ அந்த புத்தகத்தை வெளியிட விடாம வந்து இவங்க தடுக்கிறாங்க. ராணுவ அமைச்சகத்துல 2 வருஷமா 1.5 வருஷத்துக்கு மேல அந்த புத்தகம் வந்து அனுமதி கிடைக்காம இருக்கு. ஆனா அதனுடைய ஃபாரின் பதிப்பெல்லாம் வெளிவந்திருக்குது. அதுதான் கேரவேன்ல எடுத்து போட்டுட்டாங்க. அதுதான் ராகுல் காந்தி அவர்கள் கோட் பண்ணி என்ன நடக்குது இந்திய எல்லையில, ஏன் இந்திய பாதுகாப்புக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி நம்ம விவாதிக்கிறதுக்கு ஒரு பேச ஆரம்பிக்கிறார். உடனே பிரதமர் அவையில இருந்து அவர் ஏதோ ஒண்ணு சொல்றாரு உள்துறை அமைச்சர் அவர்கிட்ட. உடனே உள்துறை அமைச்சரும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் எந்திரிச்சு ராகுல் காந்தி அவர்களை பேசக்கூடாதுன்னு கடுமையா வந்து எதிர்க்கிறாங்க. இதுதான் மேட்ரு. இதை விட நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன இருக்கு நாடாளுமன்றத்துல? அப்ப உடனே அவர்கள் சபாநாயகருக்கு அழுத்தம் கொடுத்து சபாநாயகர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேச விடாம மைக் அமைச்சிருக்காரு. இது வந்து தொடர்ச்சியா 1 நாள் 2 நாள் இல்ல, ஒரு 4 நாள் வந்து தொடர்ச்சியா நடக்குது. அதற்கப்புறம் வந்து பிரதமர் அப்புறம் எங்க எல்ஓபி பேசாதனால இந்தியா கூட்டணியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர்கள் யாரும் நாங்க பேசல, திமுக, எஸ்பி, டிஎம்சி எல்லாம் முடிவு பண்ணிருக்காங்க. அப்ப எப்படின்னா ஒரு எதிர்கட்சிகளே பேசாதப்ப எப்படி பிரதமர் வந்து அவையில ஒரு குடியரசுத் தலைவர் தீர்மானத்துக்கு நன்றி சொல்ல முடியாதுல. பேசினாதானே விவாதத்துக்கு தானே பிரதமர் பதில் சொல்லணும். விவாதமே நடக்கலைன்னா பிரதமர் எப்படி பதில் சொல்ல முடியும் நாங்க கேட்கிறோம். இதனால வந்து நாடாளுமன்றத்துல போராட்டம் கடுமையா இருக்கு. நாங்க நாடாளுமன்றத்துல பெண் எம்பிக்கள் மட்டும் இல்ல, எல்லா எம்பிக்களும் போராடுறாங்க. பெண் எம்பிக்கள் முன்னிலையில் நின்று நாங்க போராடுறோம். பார்த்திருப்பீங்க நிறைய, இப்ப மட்டும் இல்ல பல நேரங்களில் நான் நாடாளுமன்றத்துல முன்னிலையில் நின்று போராடிக்கிறேன், சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கிறேன். அது எல்லாரும் தான் போராடுறோம். அப்ப அந்த போராட்டம்ங்கிறது வந்து ஒரு தீவிரமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு பிரதமர் வர பயந்துக்கிறாரு. இதுதான் மேட்ரு. என்ன பிரதமர் பயந்துக்கிறாருன்னு சொல்றீங்க? ஆமா பயந்துக்கிறாரு, அதான் மேட்ரு. நீங்க பிரதமர் சீனாவுக்கு பயப்படுறாரு, பிரதமர் அமெரிக்காவுக்கு பயப்படுறாரு, அதெல்லாம் நமக்கு தெரியும். பிரதமர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பெண் எம்பிக்களுக்கு பயப்படுறாரு அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியுது. அப்ப வந்து பயம்ங்கிறது வந்து இந்த பிரதமர் உடைய ஒரு என்ன சொல்றது ஒரு அடையாளமா இருக்கு. அவர் வந்து என்னதான் வந்து நீங்க வந்து அவருடைய பிம்பத்தை ஊதி பெருசாக்குனாலும் மேட்ரு இவ்வளவுதான். நேற்று ஒரு ஒப்பந்தம் வந்திருக்கு, இன்னைக்கு பாத்துருப்பீங்க நீங்க. அந்த அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம்ங்கிறது யாருக்குமே தெரியல, பிரதமருக்கே தெரியலன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா ட்ரம்ப் அப்படி ட்வீட் பண்றாரு. அதற்கப்புறம் வந்து ஒப்பந்தத்தினுடைய சரத்துக்கள் நேற்று நைட்டு தான் வருது. அதுல ஏறக்குறைய ட்ரம்ப் என்ன சொன்னாரோ அது எல்லா விஷயமும் அதுல இருக்கு. விவசாயிகளுக்கும் சிறு குறு நடுத்தர தொழிலும் மொத்தமா முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி வெனிசுலா ஆயில் வாங்குறதுக்காக இந்த டைம் பாத்தீங்கன்னா சமயமா ஒரு 25% டக்குன்னு வந்து நமக்கு ரஷ்யன் ஆயில் வாங்குற அளவு வந்து நமக்கு குறைஞ்சிருக்கு. $500 பில்லியன் வந்து நம்ம வந்து அமெரிக்கால இருந்து இறக்குமதி ஆமான்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியா எல்லாருமே பயப்படுறாரு. ஏன் பயப்படுறாரு அப்படின்னா, ஒண்ணு வந்து அவருக்கு வந்து ஒரு உறுதியான ஒரு நாட்டை முன்னேற்றணுங்கிற எண்ணம் வந்து எப்பவுமே கிடையாது. 2வது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதானியின் நலன்கள் வந்து அமெரிக்காவுடைய நலன்கள்ல பின்னி பிணைஞ்சிருக்கு. அதானியினுடைய ஷெல் கம்பெனிகள்,
அதானியுடைய வழக்குகள் இது எல்லாமே வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு, அமெரிக்க அரசாங்கத்தில் நடக்குது. அதானி மூலமா தான் பாஜகவினுடைய பணம்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து அதானி கிட்ட தான் பாஜக கொள்ளையடிக்கிற பணம் எல்லாம் அதானி கிட்ட தான் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கு. இப்ப அதானியை வந்து யுஎஸ் ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணாங்கன்னா பாஜகவினுடைய மொத்த வந்து பைனான்சியல் நெட்வொர்க்கும் எக்ஸ்போஸ் ஆயிடும் இந்திய மக்களுக்கு. சோ அதுக்கு பயந்துகிட்டு தான் வந்து உங்களுக்கு நமக்கு ட்ரம்ப பத்தி தெரியும். ட்ரம்ப் வந்து ஒரு நாகரிகமான அரசியலையோ கண்ணியமான அரசியலையோ மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகளுக்குரிய இடையில் இருக்கிற ஒரு சுதந்திரத்தையோ மதிக்கக்கூடிய ஆள் கிடையாது ட்ரம்ப். நம்ம பக்கத்துல இருந்தா நம்மளை கூட சேர்த்துக்கிறோம்னு சொல்லுவாரு. நல்லவேளை நம்ம பக்கத்துல இல்லாதனால பக்கத்துல இருக்கிற நாடுகளும் நாங்க சேர்த்துக்கோங்கிறாரு. சோ அந்த மாதிரி ஒரு மனிதர் அவர். சோ அவர்கிட்ட எதிர்கொள்ள முடியாம இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. சோ அந்த மாதிரி கேள்விகளை கேட்டு எதிர்கட்சி தலைவரை நாடாளுமன்றத்துல பேச அனுமதிச்சா அவர் இதுதான் பேச போறாரு. அது எல்லாருக்குமே தெரியுது. சோ அதனாலதான் அவரை பேச விடாம பண்றாங்க. நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் பேசல அப்படின்னா நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க பிரதமர் அப்படின்னு நாங்க கேட்கிறோம். நாங்க யாருமே பேசல எதிர்கட்சியில. நடக்காத ஒரு விவாதத்தின் மேல நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துக்கு ஒரு நாளே முடிஞ்சிருச்சு. பிரதமர் வரல. ஒரு நாள் முழுக்க நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதமர் பயந்துட்டாரு அப்படிங்கிற தகவல் வெளியில தெரிஞ்சு ஊடகங்கள்லாம் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் முழுக்க கழிச்சு அடுத்த நாள் கதை வசனங்களை எழுதுறாங்க. எழுதி நாடாளுமன்றத்துல சபாநாயகர் இப்படி பேசுறாரு. நீங்க சதி செஞ்சிருக்கீங்க பிரதமர் வந்தா ஏதாவது பண்றதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஊடகங்கள் எல்லாம் நீங்க இன்னொன்னு பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கூட்டணி கட்சி எம்பி சொல்றாரு பல்லுல கடிச்சு அந்த அளவுக்கு வந்து காமெடி ஆகுறாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன புரியல அப்படின்னா ஒரு பிரதமர் பெண் எம்பிக்களுக்கு பயப்படுறாரு. நாங்க தைரியமானவர்கள், நாங்கள் துணிச்சலானவர்கள், நாங்கள் வந்து போராட்ட குணம் உள்ளவர்கள்ங்கிறது வேற. அவங்க பயப்படுறாரு பிரதமர். அதனால நான் வேணான்னு சொல்லிட்டு சொல்றதே நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு அரசாங்கத்திற்கு பின்னடைவு. பாயிண்ட் என்ன? பிரதமர் வந்து நாடாளுமன்றத்தின் மக்களவையில் வந்து பேச முடியல. அதுதான் பாயிண்ட். அவரை பேச விடாத அளவுக்கு எதிர்கட்சிகள் இப்படி பண்ணிடுச்சே அப்படின்ற எண்ணம் போகாதா மக்கள்கிட்ட? அதான் சொல்றாங்க நாடாளுமன்றத்தை எதிர்கட்சிகள் கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்றது ஒரு அரசாங்கத்திற்கு அவமானம் இல்லையா? நீங்க தான் அரசாங்கம், உங்களோட தான் அதிகாரம் இருக்கிறது, உங்களோட தான் எல்லா முப்படைகளை வச்சிருக்கீங்க. நீங்க அதை கூட கொண்டாந்து விடுவீங்களா என்னமோ தெரியல. நான் என்ன சொல்றேன்னா அடிப்படையில் வந்து பாஜகவுக்கு வந்து பெண்கள்னாலே பிடிக்காது. என்ன மாதிரி பெண்கள் சாதாரண எனக்கெல்லாம் என்ன அரசியல் பின்னணி இருக்கு? நான் ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்துல ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து ஒரு பெண்ணால் வளர்க்கப்பட்டு அரசியல் வந்திருக்கேன். 30 வருஷமா போராடிதான் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்ன மாதிரி நான் சுதாவோ இல்ல மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அங்க இருந்தவங்க எல்லாருமே அப்படிதான். எங்க மேல இப்படி பழி சுமத்துறது இருக்குல்ல, இது வந்து ஒரு பெண்கள் வந்து அரசியலுக்கு நம்ம வரணும், போராட்ட குணத்தோட இருக்கணும், நம்ம வந்து பிரதமரா இருந்தாலும் அவர் தவறு செஞ்சா அதை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியான மனநிலை உள்ள பெண்களை வந்து ஒரு அவமதிக்கிற செயலதான் வந்து சபாநாயகரும் மோடி அரசாங்கம் செஞ்சுட்டாங்க. பட் ஆனா அதுக்கெல்லாம் நாங்க வந்து பயப்படுற ஆட்களோ இல்ல அதற்கெல்லாம் வந்து ஒரு சோர்ந்து போயிற ஆட்களோ கிடையாது. உங்களை மாதிரி பல பேரு பல எதிர்ப்புகள், பல பொய்கள், பல வெறுப்பு பிரச்சாரங்கள், பல பிரிவினைகள், பல வேறுபாடுகள் இது எல்லாம் கடந்துதான் ஒவ்வொரு பெண்ணும் வந்து அரசியல் நிக்க முடியுது. சோ அதனால உங்களுக்கு பயந்துட்டு போற ஆட்கள் நாங்கள் கிடையாது. ஆனா வந்து இது வந்து ஒரு பிரதமர் பயந்துட்டாருன்னு சொல்றது அதுக்கு பயந்துட்டு வரலைங்கிறது ஒரு அவமானம் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அதிகபட்ச பிரதமரை கண்டு கேள்வி கேட்போம், அதுக்கே பயப்படுறாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஏன் சார் நீங்க எப்படி வந்து நீங்க பதில் சொல்லுவீங்க? நீங்க விவாதமே நடக்கலையே, பிரதமர் வந்து விவாதத்தின் மேல பதில் அளிக்கிறதான வழக்கம். விவாதமே நடக்கலையே எப்படி சார் நீங்க பதில் அளிப்பீங்க? விடுங்க, லீடர் ஆஃப் அப்போசிஷன் பேசிட்டு விவாதம் நடத்தி நீங்க வாங்க பதில் சொல்ல போறோம்னு சொல்லியிருப்போம். இதுக்கு கூட ஒரு பிரதமர் பயப்பட்டாருன்னா எப்படியாவது ஊடகங்களை பார்த்து பயப்படுறாரு, கேள்வி கேட்கிறவங்களை பார்த்து பயப்படுறாரு, நாடாளுமன்றத்துக்கு வர பயப்படுறாரு, சீனாவுக்கு பயப்படுறாரு, அமெரிக்காவுக்கு பயப்படுறாரு. எதுக்குதான் அவர் பிரதமரா இருக்காரு? நம்ம நாட்டுக்கு இது ஆபத்து இல்லையா? ஒருவேளை சபாநாயகருக்கு அப்படி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஏதாவது வந்திருந்தா நீங்க ஏதாவது உங்க சைட்ல இருந்து இன்சைட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அது அவங்கதான் எங்களுக்கு சொல்லணும். நாங்க 4 நாளா போராடிக்கிட்டு தானே இருக்கோம். அன்னைக்கு மட்டுமே போராடுறோம். 4 நாளா போராட அந்த சபாநாயகருக்கு அப்படி வந்த தகவல் ஏன் அன்னைக்கு வெளியில சொல்ல முடியல? எதுக்கு வந்து 20 மணி நேரம் கழிச்சு அதை அப்படியே சொல்றாங்க? அந்த தகவல் வந்தது அது எதுக்கு அவ்வளவு ரகசியமா வச்சிருக்கணும்? அப்பயே சொல்லிட்டு போக வேண்டியதானே? அன்னைக்கு காலையில ராகுல் காந்தி உள்ள வரும்போது, நாடாளுமன்றத்துக்குள்ள வரும்போதே அந்த நரவணை எழுதின புத்தகத்தோட வந்து இன்னைக்கு வந்து பிரதமர் வரமாட்டார் அவைக்கு, ஒருவேளை வந்தா நான் இதை கொடுப்பேன், பரிசு கொடுப்பேன், இந்த பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுவே ஆல்ரெடி இவங்க பிளான் பண்ணிட்டார், வரமாட்டாங்கன்னு ராகுல் காந்தியே சொல்றாருன்னா இவரே தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு. அதுதான் நாங்க சொல்றோமே, பயப்படுறாரு. அவர் வரவே வந்திருக்கவே மாட்டாரு. அதுக்கு எதுக்கு இங்க இவ்வளவு பில்டப் சொல்றாங்கன்னு எங்களுக்கு புரியல. பயப்படுறாரு. அவரு வந்தா கேள்வி கேட்பாங்க, கேள்விக்கு பதில் சொல்லணும். மேம், பயப்படுறவரா இருந்தா மாநிலங்களவைக்கு ஏன் போகணும்? நாடாளுமன்றத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், நாடாளுமன்றத்துல வந்து மக்களவையில் எதிர்கட்சிகள் ஸ்ட்ரென்த்தும் மாநிலங்களவையில் எதிர்கட்சிகள் ஸ்ட்ரென்த்தும்
மக்களவையில எதிர்கட்சியில உறுப்பினர்களுடைய வயது, மாநிலங்களவையில உறுப்பினர் எதிர்கட்சி உறுப்பினர்களோட வயது வேற வேற. மக்களவையில வந்து எங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு. மாநிலங்களவையில வந்து பொதுவாவே மாநிலங்களவையில பாத்தீங்கன்னா இளைஞர்கள் கம்மியா இருப்பாங்க மாநிலங்களவையில. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. பட் பொதுவா இளைஞருக்கு ஒரு முதியவர்கள் அந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த கொஞ்சம் மக்கள் இப்படி பல்வேறு இன்டெலக்சுவல்ஸ் துறைகளில் வந்து முன்னணியில் ஐடியாலஜிக்கலி எஸ் எஸ் மக்களவையில நாங்க ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிறதுல நாங்க 200 பிளஸுக்கு ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை தான் மத்தவங்களுடைய துணையோட நடத்திட்டு இருக்காரு நரேந்திர மோடி. அதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, இப்ப அந்த ஸ்ட்ரென்த் மாநிலங்களவைக்கு தான் போனாரு. அங்க நான் சொல்றேன் எதுக்காவது பதில் சொல்றேன். இன்னைக்கு நாட்டுல என்ன விஷயம்? சீனாக்கு நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, சீனாக்கு பயந்துட்டீங்க, முடிவெடுக்கிற பொறுப்பை வந்து அதை தளபதி தோல்ல சுமத்திட்டீங்க. அவர் வந்து ஐ ஃபீல் வெரி ஐசோலேட்டட்னு சொல்றாரு அந்த புக்ல அந்த தளபதி. அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்படி ஒரு சைனா ஒரு அமெரிக்க ஒப்பந்தத்தை, அமெரிக்க இந்திய ஒப்பந்தத்தை அவரால் ட்ரம்ப் அறிவிச்சு விடுறாரு. விவசாயிகள், சிறு குறு நடுத்தர தொழில்கள் நடத்துறவங்க இந்தியாவில அழிஞ்சிருவாங்க. அதுதான் அந்த ஒப்பந்தத்தினுடைய சரத்து. அதான் அவங்க ட்ரம்ப்புடைய அமெரிக்காவுடைய அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி சொல்றாரு, $1.3 பில்லியன் அக்ரிகல்ச்சர் டெபிசிட் இருக்குது. இந்தியாவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் அதை திறந்து விட்டாரு ட்ரம்ப் நமக்காக. இனி அவ்வளவுதான், நம்ம வந்து நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் டெபிசிட்லாம் காலி பண்ணிடலாம்னு சொல்றாரு. அதை மறுத்தாங்களா? இல்ல. நாடாளுமன்றத்துல நாட்டுல என்ன பிரச்சனையோ அதை போய் பேசணும். அதை விட்டுட்டு நீங்க நேரு இருந்தாருங்க, நேரு செத்து போயிட்டாருங்க, அவர் 64, அவர் நேரு இறந்துக்கிறது 40-50 வருஷம். நேருங்கிற ஒரு மனிதர் வந்து உயிரோடவே இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இல்லையா? நீங்க நேரு நேரு நேருன்னு எப்ப பார்த்தா பேசு. நேரு ஒருத்தர் இல்லைன்னா உங்களுக்கு அரசியலே இல்ல, அரசாங்கமே கிடையாது. நேருன்னு ஒருத்தர் இருந்து அவர் பொதுத்துறை நிறுவனங்கள் உட்பட பல்வேறு நிறுவனங்களை உருவாக்கி வச்சிருக்கனாலதான் நீங்க அதை வித்துக்கிட்டு இருக்கீங்க. நேருன்னு ஒருத்தர் இல்லைன்னு எனக்கு விற்பீங்க. உங்களுக்கு விற்கிறதுக்கு ஒண்ணு இருக்காது, நீங்க தான் எதையுமே உருவாக்கலையே. அதனால நேருக்கு வந்து நீங்க எங்களை விட அவங்கதான் நன்றியோடு இருக்கணும். இந்த மாதிரி நீங்க அவரோட மாநிலங்களவை பேச்சை பார்த்திருப்பீங்க. ஏதாவது ஒரு பேச்சு அதுல வந்து ஒரு எதிர்காலத்தை பத்தியா அதுல சொல்ற ஸ்பீக்கர் எல்லாம் வந்து ஒரு போலியான ஸ்பீக்கரா இருக்கு. எங்களை விட சிறந்த ஒரு டீலை நீங்க போட்டிருக்கவே மாட்டீங்க, எந்த பிரதமரும் போட்டது இல்லைங்கிறார். எந்த பிரதமரும் போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அமெரிக்காவுக்கோ வேறு நாட்டுக்கோ நலன் கொடுக்கிற ஒரு ஒப்பந்தத்தை எந்த நாட்டு பிரதமரும் போட மாட்டாங்க. இந்தியா பிரதமர் மட்டும் இவர்தான் உலகத்திலேயே வந்து தன்னுடைய நாட்டினுடைய நலன்களை சமரசம் செய்து அமெரிக்காவின் நலன்கள், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்ங்கிற கோஷத்துக்கு வலிச்சேர்த்திருக்கிறாரே ஒழி அந்த மாதிரி ஒரு பிரதமர் வந்து வரவே மாட்டாரு. அவர் சொல்ல வேண்டியதுல நாங்களே சொல்றோம். பிரதமரினுடைய தேசபக்தியே கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு. இது பிரதமரோட தேசபக்தியே கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு. நிச்சயமா நீங்க ஏங்க ஒரு சீன ராணுவம் முன்னேறி வர்றப்ப ஒரு தேசபக்தி உள்ள பிரதமர் நீ எதிர்த்து அடின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அது அடிச்சு ஆக வேண்டிய சூழல் தான் நம்ம இருக்கோம். அதுக்கு 2 மணி நேரம் எனக்கு போய் யோசிக்கிறீங்க நீங்க. அதுதான் பிரச்சனையே. அதான் நாங்க கேட்கிறோம். இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள பேனரை வச்சுக்கிட்டு போராடுறீங்க, எப்ஸ்டீன் இஷ்யூ இதையெல்லாம் வச்சு அதை நம்ம மறுத்திருக்கோம், வெளியுறவுத்துறை மறுத்திருக்கோம். அது இன்னும் கலங்கடப்படுத்துற மாதிரி இருக்காதாம? இல்ல, அரசியல் சாசனம் எல்லா இந்திய மக்களுக்கும் வந்து போராடுகிற உரிமையை கொடுத்திருக்குது. பேனர் வச்சிருக்கிற பதாகைகள் என்ற உரிமையை நம்ம கொடுத்திருக்கு. நாங்க காங்கிரஸ் கட்சி யூபிஏ ஆட்சியில் இருந்தப்ப இதே பாரதிய ஜனதா கட்சி நீங்க வந்து இதே மாதிரி பதாகைகளை ஏந்தி போராடிருக்காங்க. அவங்க போராட்டம் ரொம்ப மோசமா இருக்கும், ஆபாசமாலாம் பேசுவாங்க. பட் நாங்க அப்படி இல்லை. நாங்க வந்து கண்ணியத்தோட இப்ப நீங்க இவ்வளவு சொல்றாருல்ல ஸ்பீக்கர், ஏன் அந்த புட்டேஜ் வெளியிட வேண்டியதானே? நாங்க என்ன பண்ணணும்? நாடாளுமன்றத்துல 100 கேமரா வச்சிருக்கீங்க. அந்த ஒரு 100 கேமரா நாங்க போராடுறத வந்து ஒரு செகண்ட் கூட காட்டுனது இல்லை. எப்பவுமே நாங்க வந்து கிட்டத்தட்ட 11 வருஷமா போராடிக்கிட்டு தான் இருக்கோம். என்னைக்காவது நாங்க நாங்க கோஷம் போடுற ஒரு விஷயம் நீங்க பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கவே மாட்டீங்க. ஆனா நாடாளுமன்றத்தை சுத்தி 100 கேமரா இருக்குது. அந்த கேமரால வெளியிட வேண்டியதானே? நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த கேமரால இருக்கும்ல. வெளியிட மாட்டாங்க. ஏன்னா அங்க ஒண்ணுமே நடக்கலையே. நாங்க வந்து போராடுவதற்கு தயாரா இருக்கணும், கேள்வி கேட்பதற்கு தயாரா இருக்கணும். அததான் நாங்க இத்தனை நாளா செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கே பிரதமர் பயப்படணும்? கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டியதானே. இந்த சபாநாயகர் இப்படி சொன்னதும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நாங்களும் பயங்கர சத்தம் போட்டோம். உங்களுக்கு கேட்டிருக்கும்ல, சபாநாயகருக்கு லெட்டர் வேற எழுதிருக்கோம் நாங்க. நேற்று நாளைக்கு திங்கட்கிழமைக்கு எங்க கட்சி சார்பில் அதை வெளியிடுவாங்க. நேற்று சபாநாயகருக்கு நாங்க லெட்டர் எழுதிருக்கோம். நாங்க அப்பவே அப்ஜெக்ட் பண்ணுமே. நாங்க அப்ப எல்லாம் சபையில அப்ஜெக்ட் பண்ணோம். இதுல எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்கன்னு? இது யாருமே எதிர்பார்ப்பா? இது வந்து ஒரு சில நேரம் எங்களுக்கு வந்து ஒரு சபாநாயகர் இப்படி பண்ணிட்டாருன்னு அதிர்ச்சியா இருந்தாலும் இது கொஞ்சம் வெளியில வந்து யோசிச்சு பார்த்தா ஒரு காமெடி அல்லையா ட்ரோல் தானே பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்ப நீங்க இது யாராவது இது வந்து ஏத்துக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இது வந்து சபாநாயகர் வந்து எப்படி இப்படி சொல்றாரு? இப்ப சொல்லக்கூடாது. சபாநாயகர்ங்கிறது அரசு பொதுவா இருக்கிறவரு எழுதி கொண்டு வராங்க. அது டைப் கூட அடிக்கல. நான் பார்த்தேன், பேப்பர்ல பேனால எழுதிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க மார்ஷல். அது அப்படியே சபாநாயகர் படிக்கிறார். இதுக்கா சபாநாயகர்ங்கிறவரு அவைக்கு கஸ்டோடியன். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க தான் போய் சபாநாயகருக்கு சொல்லணும். சபாநாயகர் எங்களுடைய நலன்களை பாதுகாக்கணும்.
ஆனா சபாநாயகரே எங்க மேல குற்றம் சொல்லுவாரு அப்படின்னா நம்ம இதுல படத்துல தங்க பதக்கத்திலேயே படத்துல ஒரு வசனம் வரும்ல, சிவாஜி கணேசன் படத்துல அந்த மாதிரி சபாநாயகரே வந்து எங்களை குற்றம் சொல்றப்ப நாங்க யாருகிட்ட போய் நீதி கேட்கறது? இப்படியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா அவையில நடவடிக்கை எடுப்பாங்க, வெளியேற்றுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ரொம்ப அராஜகத்துல யாராவது எம்பிக்கள் ஈடுபடுறாங்கன்னா அவங்களை எல்லாம் பிடிச்சி வெளியே அனுப்புவாங்களே. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம்ல மேம், ஏதாவது அந்த 370 சரத்தை எல்லாம் அதை மாத்திர அந்த இதெல்லாம் கிழிச்சு போடும்போது காஷ்மீர் எம்பிக்கள் அவங்களை எல்லாம் வெளியேற்றினாங்க. இந்த மாதிரி உள்ள அவைக்காவலர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அப்புறம் எப்படி அங்க பாதுகாப்பு குறைபாடு வரும்? ஒண்ணுமே பண்ணலையே. ஏதாவது பண்ணுனா இல்ல ஒருவேளை பண்ணுனா கூட நாங்க அங்க போய் நின்னுட்டு பாதுகாப்பு சிஸ்டம் இருக்குல்ல வருவாரு கேட்கலாம் ரெடியா நிக்கிறோம். தள்ளுனாலோ இல்ல ஏதாவது பிரதமருடைய சீட்ல போய் ஏறி நின்னாலோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணாதானே. நாங்க தான் ஒண்ணுமே பண்ணலையே. நாங்க போய் அங்க நிக்கிறோம், வருவாரு கேள்வி கேட்கலாம்னு. இல்ல எனக்கு புரியுது, நீங்க எதுவும் பண்ணல. ஆனா இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு. இயல்பா கேட்கிறேன், பார்லிமெண்ட்ல பாதுகாப்பு சிஸ்டம் இருக்கும்ல, அந்த புரோட்டோகால் இருக்கும்ல, அவை காவலர்கள் இருப்பாங்க, படிநிலைகள் இருக்கும். ஏதாவது ஒரு இஷ்யூன்னா இது பண்ணிடுவாங்கல்ல உடனே அப்புறப்படுத்துறதுக்கு. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் அவருக்கு புரோட்டோகால் இருக்கும், செக்யூரிட்டி புரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அப்புறம் எப்படி இப்படி சொல்ல முடியும்? அது நீங்க அவங்கதான் கேட்கணும், ஏன் இப்படி சொல்றீங்கன்னு. வீடியோ இருந்து வெளியிடலாம்ல. நாங்க போய் நின்றுட்டு பக்கத்துல மந்திரிகளா எங்க எதுக்கு என்ன பண்ண போறீங்க என்ன பண்றீங்க கேட்டு பேசிட்டு தான் நின்றுட்டு இருந்தாங்க. சோ இப்ப இத பத்தி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணீங்களா? அது நாடாளுமன்றமா இருந்தாலும் சரி, இல்ல நாடாளுமன்றமா இருந்தாலும் சரி, ஊடகவியலாளர் சந்திப்பா இருந்தாலும் சரி, கேள்வி கேட்கறதா பயந்துக்குவாரு. அவங்க பயப்படுகிற ஒரே ஆயுதம் வந்து கேள்விதான். அது ராகுல் காந்தி கேட்டாலும் சரி, ஜோதிமணி கேட்டாலும் சரி, யார் கேட்டாலும் சரி, அவர் பயப்பட கேள்வினா பயந்துக்குவாரு. அது நீங்க ஊடகவியலாளர்களா இருந்தாலும் சரி. ஏன்னா அவர் சொல்றது ஒண்ணு மேட்டர் இல்ல பாவம். ஆனா ஒரு கிரேட் ஸ்பீக்கர்ல இவ்வளவு சூப்பரா பேசக்கூடிய நபர்னு சொல்லுவாங்க இந்தியில. மிகப்பெரிய தவறு. அதாவது ஒரு சபைக்கு வந்து பொறுப்பா இருக்கக்கூடிய சபாநாயகர், சபையில் வந்து அனைத்து எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லாரையும் சமமா நடத்த வேண்டிய ஒரு சபாநாயகர். நீங்க வந்து ஒரு நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர், மக்களவை எதிர்கட்சி தலைவர் பேசுறப்ப மைக் 4 நாள் தொடர்ந்து அணைச்சு அவரை பேச விடாம பண்றதுலாம் இருக்குல்ல. இதை விட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு அக்கிரமம்ங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. அப்படியே அவங்க உட்கார்ந்து லிட்டரலா ஸ்பீக்கர் பிரஷர் போடுறாங்க. யாரு? உள்துறை அமைச்சரும் ராணுவ அமைச்சர் அப்படியே பட்ஜ் ஆகுறாரு. மேம் அந்த புக் எப்படி மேம் கிடைச்சது? அவங்க சொல்ற பாயிண்ட், இது வெளியாகாத புத்தகத்தை எப்படி நம்ம அதை கோட் பண்ண முடியும், அதை சொல்ல முடியும் தானே கேக்குறேன். வெளிநாடுகள்ல வெளியாகி தான் புத்தகம் எங்க கையில இருந்தது. அதனால வெளியாகாத புத்தகங்களை இன்னைக்கு உலகம்ங்கிறது ஒரு சின்ன விஷயம். அமேசான்ல ஆர்டர் போட்டீங்கன்னா வந்துருது. சோ அப்ப எந்த பாயிண்ட்டுமே அவங்க சொல்றது சரியில்லை. இல்ல கேரளன் ஒரு கிரெடிபிள் மேகசினை வந்து நீங்க காட்டலாம் சபையில. அப்ப காட்டக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா அதுல இருக்கிற விஷயத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நீங்க ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும், அவ்வளவுதான். அதான் எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, இதுல 100% வந்து இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் அவர் ஆரம்பிக்கிறாரு பேசவே. அதுக்கப்புறம் எதையும் பேச முடியல. உலக நாடுகள் எல்லாருமே பார்ப்பாங்க, நமக்கு அது இந்தியாவுக்கே ஒரு அவமரியாதையா இருந்துடக்கூடாது, கிரெடிபிள் போயிடக்கூடாது. நம்மளுடைய இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு கருப்பு நாள். இந்திய ஜனநாயகம் வந்து எத்தனையோ கருப்பு தினங்களை வந்து நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட நீங்களா ஒரு 150 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து லோக்சபாலை ராஜ்யசபாலை சஸ்பெண்ட் பண்ணிட்டுலாம் பில்ல பண்ணிருக்காங்க. இன்னைக்கு என்னுடைய 8 கொலீக்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல மாணிக் வெங்கடேஷன் உட்பட நாடாளுமன்றத்துல இருந்து எம்பிக்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க இன்னைக்கு வெளியில தான் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக அராஜகங்களை தான் நரேந்திர மோடி அரசாங்கம் வந்து அரங்கேற்றிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த அராஜகத்தினுடைய உச்சம். அதாவது ஒரு நாடாளுமன்றத்துக்கு நம்மள மாதிரி ஒரு சாதாரண இடத்துல இருந்து போய் மக்கள் நம்பிக்கையை பெற்று மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேசணும் அப்படின்னுங்கிறதுக்காக வந்து ஒரு உறுதியோடு இருக்கிற எங்க மேல வந்து இந்த மாதிரியான பழி சொல்றது இருக்குல்ல, இது அதாவது ஒரு சபாநாயகரே சொல்றது இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி ஏற்க முடியும்? அடுத்து இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? இந்த தேசம் வந்து விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தேசத்திற்கு ஒரு எதிரி நாடுகளிலிருந்து வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது. இப்ப வந்து இந்த அமெரிக்க இந்திய ஒப்பந்தத்தினால விவசாயிகள், சிறு குறு நடுத்தர தொழிலை செய்பவர்கள் கடுமையா பாதிக்கப்படுவாங்க. அமெரிக்கா அவங்களுடைய கூட்ஸுக்கு $500 பில்லியன் நம்ம வாங்க இம்போர்ட் பண்றோம். அப்ப நம்மளுடைய அப்ப மேக் இன் இந்தியான்னு என்னது சொல்றீங்க? நீங்க $500 பில்லியன் வந்து அமெரிக்க நிர்பந்தத்துக்கு பயந்து வாங்குவீங்கன்னா அது மேக் இன் இந்தியா என்ன ஆகும்? அப்ப வந்து நம்ம அமெரிக்க விவசாயிகளோட எப்படி வந்து நம்ம விவசாயிகள் போட்டி போடுவாங்க? இல்ல விலை குறையும் இல்ல, மக்களுக்கு விலை குறையும் இல்ல. இல்ல மக்களுக்கு விலை குறையும் நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப என்ன விலை குறைஞ்சிருக்கு? இப்ப நீங்க போய் வால்மார்ட் இங்க வந்திருக்காங்க. வால்மார்ட்ல போய் நம்ம ஒரு மளிகை கடை வச்சிருக்கிற அண்ணன் கடையை விட வால்மார்ட்ல நீங்க வந்து ஒரு அக்கா கடையை விட வால்மார்ட்ல கம்மியா வாங்கிருக்கீங்களா? எங்க விலை குறைஞ்சிருக்கு? எந்த அமெரிக்க பொருள் வேணாலும் விலை குறைஞ்சிருக்குது. நீங்க வந்து சந்தையை வந்து நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும்
நம்ம வந்து ஒரு குளோபலைசேஷன்ல இருக்கோம், நம்ம இருக்கல. ஆனா விவசாயிகளுக்கான சந்தை இன்னைக்கு வரைக்கும் நம்ம திறக்கல எந்த நாட்டுக்கு. ஏன்னா நம்ம இந்தியாவில இன்னைக்கு வந்து 60% பேர் 65% பேர் விவசாய தொழிலை நம்பிதான் இருக்காங்க. நீங்க அமெரிக்க விவசாயத்தை பாத்தீங்கன்னா 15,000 ஏக்கர் வச்சிருப்பாரு ஒருத்தர், 2 ஆள் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க விவசாயம் முழுக்க வந்து மெக்கனைஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா நம்ம விவசாயம் அப்படி கிடையாது. நம்ம வந்து சிறு குறு விவசாயிகள் இருக்கு. நம்ம ஒரு 1 ஏக்கருக்கு நம்ம ஆளுக்கு வேலி போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம வந்து விவசாய கூலி தொழிலாளர்களும் இன்னைக்கு பெருமளவில் வைத்திருக்கிற ஒரு நாடா இருக்கும். விவசாய கூலி தொழிலாளர்களை நம்ம பயன்படுத்துறோம். முட்டுவலி வந்து நமக்கு ஏறுது. அதே மாதிரி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஒண்ணு பேஞ்சு கெடுக்குது, இல்லைன்னா பேயாம கெடுக்குதுன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி வெயில், மழை, இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றங்கள்னால நம்ம விவசாயம் அழிஞ்சு போகுது. இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு ஒரு கூலி பாதுகாப்பு இல்லை. ஒரு கடன் வாங்கினா கூட காங்கிரஸ் அரசாங்கம் தள்ளி விடுவாங்க. 75,000 கோடி கடன் வந்து ஒரே ஒரு இதுல மன்மோகன் சிங் அரசாங்கம் தள்ளிச்சு. ஆனா இன்னைக்கு 11 வருஷத்துல ஒரு பைசா விவசாய கடன் தள்ளி இருக்காங்களா? விவசாயிகள் இதுக்கு முன்னே விவசாயிகளுக்கு எதிரான ஒரு கருப்பு மசோதாவை கொண்டு வந்தாங்க. அதுக்கு நாங்க நாடாளுமன்றத்தில் இதே மாதிரி போராடணும். விவசாயிகள் போராடினாங்க. விவசாயிகளுக்கு எதிராக ராணுவத்துல பயன்படுத்துற ஆயுதங்கள் இதே நரேந்திர மோடி அரசாங்கம் தான் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம வித்ட்ரா பண்ணாங்க. இன்னைக்கு எப்படி விவசாய சந்தைகளை நீங்க எப்படி திறப்பீங்க மக்களுக்கு? நீங்க சொல்லுங்க, எந்த பொருள் வந்து நம்ம பொருளை விட வெளிநாடுகள் இருந்து வர்ற பொருள் இங்க சீப்பா இருக்குது? இது வந்து இந்த வரலாறு திரும்புதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு காலத்துல பசுமை புரட்சிக்கு முன்பு இதே அமெரிக்காவில இருந்து கோதுமை வாங்கிட்டு நிக்சன் வந்து ஒரு ராத்திரியில அதை கொடுக்க முடியாதுன்ட்டாரு. அப்ப நமக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தது. ஒரு நாடே வந்து ஒரு மிகப்பெரிய வறுமையில ஒரு பசியில போற சூழல் இருந்தோம். அப்பதான் இந்திரா காந்தி நம்ம மாநிலத்தை சேர்ந்த சி சுப்பிரமணியம் அவர்கள் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இருந்தப்ப MS சுவாமிநாதன் வச்சு பசுமை புரட்சிக்கு கொண்டு வந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம விவசாயத்துல தன்னிறைவு நடந்த ஒரு உணவுப் பொருட்களை தன்னிறைவு உள்ள ஒரு நாடா நம்ம மாறி இருக்கோம். ஏன்? காங்கிரஸ் கட்சியினுடைய பாலிசிகள்னால. இன்னைக்கு நீங்க விவசாயிகளை அழைச்சிங்க அப்படின்னா விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சம் விவசாயத்தை கைவிடுவாங்க. இதே அமெரிக்கா ஒரு நாளைக்கு நான் அதெல்லாம் உங்களுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லும். அப்ப யார் உங்களுக்கு சோறாக்கி போடுவா? ஒரே ராத்திரியில நீங்க உற்பத்தி பண்ணிருக்கீங்களா? இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவினுடைய ஒரு முதுகெலும்பின் மீது, இந்தியாவின் மீது, ஆன்மாவின் மீது நடத்தப்படுற தாக்குதல், இந்திய விவசாயிகள் மீது நடத்தப்படுற தாக்குதல்ங்கிறது இந்தியாவுடைய உயிர்நாடு மீது நடத்தப்படுற தாக்குதல். அதனாலதான் நாங்க இவ்வளவு கடுமையா அதை எதிர்க்கிறோம். இல்ல மேம், 50% 100% ட்ரம்ப் பாட்டுக்கு டாக்ஸ் ஏத்திட்டு போறாரு. அப்ப நம்ம அதையும் கட்டுப்படுத்தி ஆகணும்ல. நம்ம ஏற்றுமதி செய்யற பொருட்களுக்கும் விலையை ஏத்தாம பாத்துக்கணும்ல அமெரிக்கால. அந்த ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு இந்த ட்ரம்ப் இந்த முறை எலெக்ட் ஆகாததுக்கு முன்ன 2-3% தான் அதிகபட்ச வரி அமெரிக்கா நமக்கு விதிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ட்ரம்ப் வந்தோட சொல்றாரு 25% வரி அப்படிங்கிறாரு. 25% வந்து இப்ப 18%. ஒரு கிலோ என்ன 3%ல இருந்து 18% ஆயிடுது. இதுக்கு பேர் ஒப்பந்தமா? அப்ப இந்திய நலன்களுக்கு எதிராக தான் முற்றா இருக்கு. முழுக்க இந்திய நலன்களுக்கு எதிராக, இந்திய மக்களின் நலன்களுக்கு எதிராக, இந்திய விவசாயிகள் நலன்களுக்கு எதிராக மாறிட்டாங்க. இதனால நம்மளுடைய நாட்டின் எல்லையையும் பாதுகாக்க முடியாது, நாட்டின் இறையாண்மையும் பாதுகாக்க முடியாது, நாட்டின் பொருளாதாரத்தையும் நாட்டின் மக்களையும் பாதுகாக்க முடியாது. இதனால அதான் நாங்க பேச விரும்புறோம். நாங்க இந்த உண்மை வந்து உலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னு தான் அவங்க எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க என்ன மறந்துட்டாங்கன்னா, இப்ப நீங்க வெளியில வந்து அன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருந்தா அவர் ஆன் ரெக்கார்ட்ல போயிருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல நரவாணை புக்ல என்ன இருக்குதுன்னு. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுதுல இந்திய அமெரிக்க ஒப்பந்தத்துல என்ன இருக்குதுன்னு. நாங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு மட்டுமல்ல, நாடாளுமன்றத்துக்கு வெளியிலயும் நாங்க இதை பேசுவோம். ஏன்னா இது மிகப்பெரிய ஆபத்து. இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஒரு புதிய கிழக்கிந்திய கம்பெனி மாதிரி உருவாகி இருக்கு. ஆரம்பத்துல கிழக்கிந்திய கம்பெனி இங்கிலாந்துல இருந்து வியாபாரம் பண்ணதான நம்ம ஊருக்கு வந்தாங்க. அப்புறம் அவங்க நம்ம நாட்டையும் 300 வருஷம் அடிமையாட்டி வச்சிருக்கலாம். இன்னும் ஒரு சுதந்திர போராட்டத்தை உருவாக்குறாங்க. ஏன்னா இவங்க வந்து இவங்களுடைய ஊழல், இவங்களுடைய தவறு, இவர்களுடைய தைரியம் என்ன, இவங்களுடைய பயம், இதுதான் வந்து இன்னைக்கு இந்தியா வந்து மிக மோசமான ஒரு இடத்தை நோக்கி நகர்த்திக்கிட்டு இருக்குது. அதை வந்து தட்டி கேட்கலைன்னா நாங்க எதுக்கு அங்க உட்கார்ந்துருக்கோம்? நாங்க அங்க உட்கார்ந்துருக்கிறதுக்கு மோடி அவர்களுக்கு வாழ்த்து பாப்பாங்க நாங்க அங்க போய் உட்கார்ந்துருக்கோம். அதுக்குதான் எங்கள் தமிழ்நாட்டுல இருந்து இந்தியா முழுக்க இருந்து ஓட்டுப்படைகளை அனுப்பிச்சிருக்காங்களா? இல்ல நரேந்திர மோடி அவர்களும் நம்ம சபாநாயகர் எழுதி கொடுக்கறத தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா கூட்டணியின் தலைவர்களும் நாங்கள் பேசவும் அவங்க எதிர்பார்க்கிறாங்களா? அதெல்லாம் நடக்காது. எங்களுக்கு நாங்க மக்களுக்காக பேசுறோம், இந்த நாட்டுக்காக பேசுவோம். அதை பேச எங்களை விடலைன்னு நாங்க போராடுவோம். நன்றி மேம், உங்களுடைய நீங்க பண்றதுக்கு நன்றி. ஹோட்டல் சாம்பார் இப்போ வீட்லயே சமைக்கலாம். ஹோட்டல் சாம்பாரின் மணமெதிலே ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூளிலே சரியான நிறமெதிலே சாம்பாரின் சிறப்பிதிலே ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூளிலே. இனி ஹோட்டல் சாம்பார் இப்போ வீட்லயே சமைக்கலாம். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557.